உலக மக்களே வணக்கம். பொதுமக்களே, பிரதர் சிஸ்டர், இப்போ எலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. தயவு செய்து இந்த தவறு செய்கிறவங்க கொஞ்சம் திருந்திருங்க. கொஞ்சோண்டு தவறு பண்ணாலும் இந்த அரசியல்வாதிங்க ஆளை வச்சு கொன்றுவாங்க. இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற தவறு பூராமே அவங்க செய்கிறதான், அவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு. புரிஞ்சா மக்களை? நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே தவறு, கொலை நடக்கிறது, கற்பழிப்பு, திருடுறது, அடித்து மல்லு கட்டுறது, இந்த மாதிரி பல பஞ்சாயத்து நடக்குதுல்ல, இதெல்லாம் அவங்க தான் உருவாக்குறாங்க. அரசியல்வாதிங்க போராடி மக்களை ஏமாத்துறதுக்கு. தயவு செய்து ஒரு 7-8 மாதத்துக்கு அமைதியாக வாழுங்க. விரதமாக இருக்கணும். விரதம் இருந்து எப்படி கண்டதெல்லாம் சாப்பிடாமல் இருப்பீங்க, அந்த மாதிரி பேசாமல் போய் நம்ம வேலையை பார்த்துட்டு பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடணும். மக்களை, உண்மையை தான் சொல்கிறேன், இதெல்லாம் அவங்க செய்கிற நாடகம். போலீஸை நிறுத்திக்கிட்டு குண்டக்க மண்டக்கா பேசுகிறாங்க. அப்போ பார்த்தீங்களா, போலீஸை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க. புரிஞ்ச மக்களே, எல்லா பேருமே அரசியல்வாதிக்கு அடிமையாயிட்டாங்க. மீறினா அந்த எந்த குடும்பமாக இருந்தாலும் காலி விட்டுருவாங்க அந்த அரசியல்வாதிங்க. நல்லா யோசிங்க. இங்கே தவறு நடக்கிறது, இங்கே கொலை நடக்கிறது, இதெல்லாம் அவங்க செய்கிற தவறு தான். எதை வச்சுடா போராடுவோம், எதை வச்சுடா மக்களை ஏமாற்றுவோம் மீண்டும் அவங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவங்களோட திட்டமே தான். நல்லா பாருங்கள், அரசியலில் ஒவ்வொரு திட்டமும். டிவி கொடுத்தாங்க, இப்போ எல்லா வீட்லேயும் டிவி இருக்கா? மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க, இப்போ எல்லா வீட்லேயும் இங்கே மிக்சி கிரைண்டர் இருக்கா? ஒரு தடவை கொடுத்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் எத்தனை தடவை வாங்கினீங்க? அவங்க கொடுத்த டிவி எப்படி, நீங்கள் வச்சுருக்க டிவி எப்படி? இன்றைக்கெலாம் வீட்டில் திரையாக ஓடிக்கிட்டு இருக்கு. சினிமா தேட்டர் தோற்று போகும், அப்படி இருக்குது வீட்டில் டிவி. ஏகப்பட்ட வீட்டில் பார்த்துருக்கேன். அப்போ யார் இவங்க நம்மளை பூராத்தையும் செலவழித்து வைக்கிறாங்க. புரிஞ்ச மக்களை? அரசியல்வாதிங்க நல்லது செஞ்சதாக வரலாறே கிடையாது. பொதுமக்களை ஏமாற்றி நம்மளுடைய உழைப்பை பிடுங்கி அவங்க திண்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் மேற்கொண்டு மக்களை ஏமாத்துறதுக்கு கொலை, திருட்டுத்தனம் எல்லாம் மக்களை பூரா தொல்லையை கொடுக்குறது பூரா அவங்க தான். இப்போ யார் யார் ஓடி போய் அஜித்தை பார்த்தாங்களோ அவங்க தான் அவனை கொலை செஞ்சவங்க.